திருப்பதி லட்டு என்ற பெயரில் லட்டு விற்பனை செய்த புஷ் மை கார்ட் நிறுவனத்திற்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. வெளிநாட்டு நிறுவனமான புஷ் மை கார்ட் நிறுவனம் திருப்பதி லட்டு என்ற பெயரில் லட்டு விற்பனையில் ஈடுபட்டது. தேவஸ்தான நிர்வாகத்தின் கவனத்திற்கு வந்தது. இதனையடுத்து தேவஸ்தானத்தின் அனுமதி இல்லாமல் புஷ் மை கார்ட் நிறுவனம் திருப்பதி லட்டு என்ற பெயரில் லட்டு விற்பனை செய்தது தவறு என்று சுட்டிக்காட்டி விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த நிலையில் அந்த நிறுவனம் தன்னுடைய விற்பனை பட்டியலிலிருந்து லட்டுவை நீக்கியிருக்கிறது. IPL வெற்றி விழா கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் விவகாரத்தை தொடர்ந்து பெங்களூரு காவல் ஆணையர் தயானந்த் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிராக சீருடையில் தலைமை காவலர் ஒருவர் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூருவின் மடிவாலா காவல் நிலையத்தைச் சேர்ந்தவர் தலைமை காவலர் நரசிம்மராஜு அம்பேத்கரின் புகைப்படத்தை கையில் ஏந்தியபடி விதான் சௌதாவிலிருந்து ராஜ்பவன் வரை நடந்து சென்று அவர் போராட்டத்தில் ஈடுபட்டார். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 1256 உயர் மருத்துவ சேவை முகாம்களை செயல்படுத்த 12.78 கோடி ரூபாய் நிதி ஒப்பளிப்பு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதன்படி இந்த மாதம் முதல் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரை 388 வட்டாரங்களில் 1164 முகாம்களும் சென்னை மாநகராட்சி மற்றும் பிற மாநகராட்சிகளிலும் முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. 40 வயதிற்கு மேற்பட்டோர், நீரிழிவு, உயர் ரத்த அழுத்தம், மனநலம் பாதிப்புடையோர், இதய நோயாளிகள், கர்ப்பிணிகள், பச்சிளம் குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சமூக ரீதியில் பின்தங்கியவர் சிகிச்சை பெறும் வகையில் இந்த முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.